ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவருக்கும் மறுபடியும் ஒரு தடவை அன்பின் வார்த்தைகளை குறித்து பாசப்பா விசேஷமாக இந்த வாரம் ஆண்டவரை ஆசிரியர்களாக ஆண்டவரை நாம் மகிமைப்படும்படியாக ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்கு நேராக ஆசுவத்தின் அனுபவத்துக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிற நம்மை ஆண்டு ஆசிரியப்படாக விசேஷமாக கடந்த வாரம் ஆண்டவரை ஆசிரியத்து இந்த புதிய வாரத்தை காண செல்ல கிருபைக்காக நன்றி. விசேஷமாக வருகின்ற நாட்களில் லாக்டவுன் என்று கேள்விப்படுகிறோம். ஆனாலும் எது வந்தாலும் சரி ஆண்டவர் நம்ம கூட இருந்து அதிசயங்களும் அற்புதங்களை காண செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவ வரை திங்கட்கிழமையிலிருந்து நமக்கு 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு என்ன உண்டு, லாக்டவுன் உண்டு. 15 நாளைக்கும் அதில் நம்ம வீட்டில் இருந்து நம்ம கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாக இருந்து ஆண்டவர் ஆராதிக்க, வேதத்தை வாசிக்க, வேதத்தை தியானிக்க ஆண்டவர் திருப்பி செய்வதாக ஆண்டோடைய நாம் மகிமைப்படுவ விசேஷமாக இந்த நாளை ஆண்டு ஆசிரியர்களாக கண்களை மூடி வச்சோம்னும் அன்பின் பிதாவை இந்த அப்பா யூடியூப் மூலமாக வருகிற இந்த சேனலை ஆசிரியமாக மாற்றித் தரப்புக்கு நன்றி. கேட்கிற பிள்ளைகள், பார்க்கிற பிள்ளைகள் ஆசிரியக்கப்பட, சந்தோஷிப்பிக்கப்பட, அவர் வாழ்க்கையில் அப்பா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அப்பா ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுள்ள ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்புக்கு நன்றி. தொடர்ந்து ஆசிரியர் இயேசு நாம ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தும். உன்னதமானவரும் உயர் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். இது பரமசிலாக்கியம். ஹல்லேலூயா. இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து ஆபத்து நேரத்திலும் பிரச்சனை நேரத்திலும் ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து வழிநடத்திய தேவனாக இருக்கார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவார் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். இன்றையால் உண்மை துதிப்பேன். ஆமென். பாடி அந்த பாடலை பாடி ஆண்டவரை நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா.
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதி நீரே தந்தமும் நீரே, தாபரம் நீரே என் காதலும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். பாதையில் நீரே, வாழ்வில் நீரே, பாதையில் நீரே, ஆளில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவரே, நாம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அதை துதித்து அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும் என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உண்மை துதிப்பேன். ஆண்டவர் துதிப்பதுதான் பெரிய மகிழ்ச்சி, ஆண்டவர் ஆராதிப்பதான் ஆண்டவருக்கு பேரின்பம். ஹல்லேலூயா. அதை போல சந்தோஷம், அதை போல ஹல்லேலூயா. என்னுயிரோடு கலந்து என்னுயிரை நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரை நான் உம்மை துதிப்பேன். உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து என்னுயிரை நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரை நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன்னன்பை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன்னன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என்
என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து அப்பா எங்கள் வாழ்க்கையில நீ எங்களோடு இருந்து அப்பா எங்களை நீ ஆற்றி தேற்றி வழி நடத்துகிற தெய்வமா இருக்க நன்றி ராஜா. உலகமெல்லாம் மறக்குதே அப்பா, நீங்க எங்க கூட இருக்கும்போது இந்த உலக காரியங்கள் அப்பா ஆசா வாசங்கள் சிற்றின்பங்கள் எல்லாம் மறந்து ஆண்டவரை உண்மையே நினைக்க உண்மையை ஆரம்பிக்க உண்மையை படிப்புகளை ஆண்டவரை கிருபை செய்தமைக்க நன்றி ராஜா. விசேஷமா இந்த நாட்கள் அப்பா எங்கள் தமிழ்நாட்டில் இந்திய தேசத்தில் இந்த கொரோனா அலை பரவி கொண்டிருக்க பார்க்கிறோம். ஆண்டவரை அது குறைவதாக, மூன்றாவது அலை குறைவதாக. ஆண்டவரை நீர் வேறு பிரிங்க, நீங்க வேறு பிரிங்க, யாருக்கு எந்த பலனும் எந்த அப்பா ஆபத்து நாசம் மோசங்கள் வராதபடி ஆண்டவரை பாதுகாத்து கொடுப்போம். நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா. நாம் மேம்பட்டுட்டோம். உங்களுடைய முதலமைச்சர் எடுக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் நன்றாக செயல்பட ஆண்டவரை திரும்பி சேர்ப்புக்க நன்றி ராஜா. அது மாத்திரமல்லாதபடி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து அப்பா வருகிற மலைகள் அப்பா ஆபத்துகள் எதுவுமே நடைபெறாதபடி ஆண்டவரே இந்த மலையிலிருந்து எங்களை பாதுகாத்து கொடுப்பதற்கு நன்றி அப்பா. தேவையான அளவுக்கு மழை எங்களுக்கு வேண்டும் அப்பா, தேவையில்லாமல் வீணான மலைகள் வராதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொடுப்பதற்கு நன்றி ராஜா. நாம மேம்படுத்தும் வாசனை ஒப்புடுகிறோம். வாசனை எல்லா மக்களும் ரசிக்கப்பட எல்லோரும் ஆண்டவரை சொந்த ஏற்றுக்கல அப்பா. வாசனை மட்டும் இல்லை, திருச்சி மாவட்டம் மற்றும் அப்பா தமிழ்நாடு இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய ஆளுகை இருப்பதற்கு நன்றி ராஜா. கடந்த வாரத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஜனாதிபதி அப்பா இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் அப்பா, சென்னைப்பட்டுக்கு வந்தாங்க, அதே போல ஊட்டிக்கு வந்திருந்தாங்க. ஆண்டவர் அவர்களாம் சந்திக்கப்பட, அவர்களாம் ரசிக்கப்பட, அவர்களும் ஆசிரியக்கப்பட ஆண்டவரே கிருபை சேர்ப்பு நன்றி ராஜா. தொடர்தாசன் நல்ல செய்தி கேள்விப்பட ஆண்டவரை நீ கிருபை சேர்ப்பு நன்றி. தொடர்தாசன் ஏசு நாம ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். காணிக்க நேராக கிடைச்சதும் காணிக்க கொடுக்கிற படிக்கிற எல்லோரும் ஆண்டு ஆசிரியர்களே விசேஷ காணிக்கை பொருத்தனை காணிக்கை எல்லா காணிக்கை ஆண்டு ஆசிரிக்க முடியாது. ஆண்டோடைய நாம் மகிமைப்பட முடியாது. கண்களை மூடி ஜோமனும் அன்பின் பிறகு காணிக்கப்பது ஆசிரியங்க கொடுக்குற பிள்ளைகள் ஒவ்வொரு நீ பெருமை தொட்டு ஆசிரியங்க அப்பா. அந்த ஆன்லைன் மூலமாக அப்பா பேங்க் டீட்டெயில்ஸ் வரைக்கும் அந்த அதை பார்த்து பிள்ளைகள் அப்பா காணிக்கை செலுத்த ஆண்டோரை நீ கிருபை சேர்ப்புக்கா நன்றி ராஜா. உற்சாகமாய் கொடுக்கிறதுக்கு தேவன் பிரியமா இருக்கிறான்ற வார்த்தைகளை உற்சாகமாய் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகள் நீ பெருமை தொட்டு ஆசிரியங்க. நாங்கள் சிறுவர் நீர் பெருகும் நாம் மகிமைப்படுப்பது நன்றி ஆசிரியங்க. இயேசு நாம ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஒரு பாடல் பாடும்போது நம்ம காணிக்கை செலுத்துவோம். பாடும்போது பாடல் கேட்டு நேசிங்க. நீங்கள் ஆன்லைனில் இந்த பணம் பேமெண்ட் பண்ணும்படி உங்களை அன்பளிக்கிறீங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அதை பார்த்து எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்திடுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்திடுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்க
தகப்பனே தாங்களே என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனே தந்தையே தனியே செய்பவர் நீரே. மகிமை நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். தலை நிமிர செய்கிற தேவனுக்கு நன்றி. தொடர்ந்து காணிக்க ஆசிரியர் மீதியான செய்தி நேரத்தை ஆண்டவரே எங்களுக்கும் ஆசிரியர் மாற்றுத்தரப்புக்கு நன்றி. ஆசிரியர் இயேசு நாம ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராக இயேசு நாமத்தில் மறுபடியும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துக்கிறோம். விசேஷமாக நேராக தேவ செய்தி நேராக கடந்து செல்லும். தேவ செய்தியை ஆண்டு ஆசிரியர்களை கண்களை முடிச்சோம். அன்பின் பிதா இந்த வார்த்தையை எனக்கும் எங்களுக்கும் ஆசிரியமாக மாற்றுத்தரப்புக்கு நன்றி ராஜா. ஆசிரியர் இயேசு நாம ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நான் வாசித்தேன். பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் எல்லோரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். ஆமென். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தையை எங்களோடு நீ பேசுகின்ற பரிசுத்தாவிக்கு நாங்கள் முதலிடம் கொடுங்க. ஆவியானதுக்கு முதலிடம் கொடுக்க. ஆவியானது எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையிலே ஆவியானவரை நீ எங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்கள் நாமத்தை மேம்படுத்த போக்க நன்றி ராஜா. அப்ப இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் வாழ்க்கையில ஒரு மனதின் ஆவியை நீ கட்டளையிட போக்க நன்றி ராஜா. அப்பா நான் ஒருமனப்பட்டு ஆவி ஆத்மா சரீரத்திலும் ஒரு மனதின் ஆவியை கொடுத்து எங்களை மேன்மைப்படுத்த போக்க நன்றி ராஜா. தொடர்ந்து ஆசிரியர் இயேசு நாமத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இங்கே நாம் பார்க்கிறோம் பெந்தெகொஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துக்கு வந்தார்கள். இந்த நாட்கள்ல நாம் எல்லோரும் ஒரு இடத்துக்கு வந்து இருக்கிறவர் நம்முடைய குடும்பமா இருக்காங்க. நாம் மனைவி, கணவன், பிள்ளைகள் எல்லாம் நம்ம குடும்பமா இருந்தா போதும். நம்ம ஜெபிக்கும் போது அங்க பரிசுத்தாவி ஊற்றுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கைக்கு போராட்டம், உங்கள் வாழ்க்கைக்கு பாடுகள், நிந்தைகள், அவமானம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. மனிதனால் முடியாது, இயேசுவால் ஆகும் என்ற வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உடனே கடந்து செல்லும்போது நான் போகிறேன், என்னுடைய தேற்றவாளர் உங்களை எல்லா சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார் என்று சொல்லி ஆவியானவரை அவர் என்ன சார் திருவுளப்பட்டு விட்டு செல்கிறார் என்று பார்க்கும். இந்த நாட்களில் ஆவியானவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று பார்க்கும். பிதா பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு வந்து இயேசுவோட அவர் போயிட்டு மறுபடியும் நான் வருவேன், வரும் வரைக்கும் ஆவியானவர்களை தேற்றுவார் சகல சத்தியத்தில். இந்த நாட்களில் அநேக இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடி அநேக தடுமாறுகிறதை பார்க்கும். விசேஷமாக கிறிஸ்தவ சமுதாயத்தில் நாம் பார்க்கும்போது அநேக பேர் அந்த சத்தியத்தில் தடுமாறிக்கொண்டிருக்க பார்க்கிறோம். ஆனால் ஆவியானவருக்கு முதலிடம் கொடுப்போம். ஆவியானவர் எங்க உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று பார்த்துங்களே. ஆவியானவர் எங்க பிள்ளைகளை நீ பேர் தொட்டு ஆசீர்வதிங்க. விசேஷமாக அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. அங்க ஒரு மனப்பாட்டை பார்க்கிறோம். இந்த ஒருமனப்பாடு என்று வரும்போது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா 10 இடங்கள் இந்த காரியங்கள் வருகிறது. 10 இடங்களை பார்க்கும்போது இந்த 10 இடத்துல நீங்க ரொம்ப டீப்பா வாசிங்கன்னா 6 இடங்கள் நன்மை செய்கிறவராக வருகிறது. 4 இடத்துல தீமை செய்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனா இந்த ஒருமனப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது நன்மை செய்யக்கூடிய அனுபவமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தீமைக்கான காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ஒருமனப்பாடு இன்னைக்கு வரவே கூட. இன்னைக்கு அநேக இடத்துல தீமைக்கு தான் அநேக காரியங்கள் திட்டமிடுகிறார்களுடைய நன்மைக்காக ஒரு நாள் ஒரு காலம் யாரும் திட்டமிடுவது இல்லை. யாரை எப்படி கலத்தலாம், யாரை எப்படி தூக்க மாற்றலாம், என்ன பண்ணலாம், எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடுற காரியத்தை தான் நல்லா டீப்பா செய்யறாங்க இல்லையே. நன்மைக்கான காரியத்தை ஒரு காலம் ஒருத்தருக்கும் செய்ததே இல்லை. ஆனா நீங்க இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிக்கும் போது அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற காரியம் அங்கே ஆவியானவர் மகிழ வேண்டும், ஆவியானவர் சந்தோஷப்பட வேண்டும், ஆவியானவர் ஒரு மாற்றத்தை நம்மிடத்தில் காண வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆவியானவர் சந்தோஷப்படுவார், ஆவியானவர் மகிழ்ச்சி அடைவார், ஆவியான காரணம் ஆளுகை செய்யும் நம்முடைய வாழ்க்கையில. விசேஷமாக
சபையின் வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நான் ஒருமனப்பட்டு காரியங்கள் செய்யும்போது அங்கே ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதை காண முடியும். ஆண்டவருக்கு முதலீடு கொடுக்கிற நம்ம ஒவ்வொரு அந்த ஆசைப்பார் ஆண்டவர் பெயர் சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, தவறான வாழ்க்கைக்கு நேரத்தை யாரையும் வழி நடத்த விட்டுவிடக் கூடாது. இங்கே வேதத்திலையும் பார்க்கிறோம், தவறான காரியங்கள் 4 பேர் அதை பயன்படுத்தினார். ஆனால் அதில் ஆவியான துக்கப்படுக, ஆவியான வருத்தப்படுக, ஆவியான சஞ்சலப்படுக, ஆவியான உங்களை குறித்து விசனப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த மாதிரி நாம் விசனப்படாதபடி ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்கன்றதை நாங்கள் ஒருமனப்பட்டு, நான் என் குடும்பம், நான் எங்கள் சபை, நான் எங்கள் மக்கள், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது அந்த ஒருமனப்பாட்டில் நன்மையான காரியங்களை காண வேண்டும். ஹல்லேலூயா. தீமையான காரியங்கள் நம்ம செய்யவே கூடாது. எவ்வளவுதாங்க அப்போ 5ஆம் அதிகாரத்தை பற்றி அங்கே தீமையான காரியத்தை செய்ய பார்க்கிறோம். அதுமாரி தவறான காரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்து விடாதபடி ஆண்டவரே எங்களை நீ நன்மையான காரியங்கள் செய்வதற்கு ஆண்டவரை எங்களை ஒப்பு விடுவோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை ஒப்பு விடுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு மகிமையான மேன்மையான காரியங்களை காண செய்வார். கண்களை முடியுமா, கண்களை முடியும் ஆண்டவர் நன்மையான காரியங்கள் செய்ய எங்களை பலப்படுத்த நாங்கள் தவறான ஒருமனப்பாட்டை செய்யும்போது நன்மைக்காக இருக்க வேண்டும். ஒருமனப்பாட்டை பார்க்கும்போது தீமையான காரியங்கள் திட்டமிடாதபடி. அப்போ சங்கீதம் 64:2 என்று நினைக்கிறேன். அதில் துன்மார்க்கமுடைய காரியங்களையும் அக்கிரமக்கார செயலையும் செய்வதற்காக திட்டமிடுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த மாதிரி இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் நல்ல காரியங்கள் செய்ய, ஆண்டவரை திட்டமிட்டு காரியங்கள் செய்ய ஆண்டவரை எங்களுக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு நல்ல காரியம், உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை, உங்கள் சபையை மட்டும் இல்லை, உங்கள் ஊரை மட்டும் இல்லை, தேசத்தையே ஆண்டவர் நன்மையாக மாற்றுகிறது. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இந்த இயேசுவை பற்றி நான் அறியாமல் இருந்தேன், இந்த இயேசு எனக்கு தெரியப்படுத்தினதுக்கு நன்றி என்று சொல்லி யாராவது நீங்கள் இந்த இயேசுகிட்ட வரும்போது நல்ல காரியங்களை நீங்கள் செய்ய உங்களை கூடும்போது ஆண்டவர் உங்களுக்கு குடும்பத்தை ஆசிரிப்பார், தொழில் ஆசிரிப்பார், பிஸ்னஸ் ஆசிரிப்பார், வியாதியை உங்களிலிருந்து அகற்றி போடுவார். இந்த நாட்களில் கண்களை மூடி ஆண்டவரே பிள்ளைகள் ஒருமனப்பாட்டு எதுக்கு வரும்னா நல்ல காரியங்கள் செய்வதற்கு, ஆண்டவரே நன்மையான காரியங்கள் செய்வதற்கு ஒருமனப்பாட்டின் ஆவியை கொடுத்தவர்களை ஆசிரியப்போது நன்றி. தொடர்ந்து ஆசிரியர் ஆண்டவர் தீமையான காரியங்களை அப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் விட்டுவிட ஆண்டவர் கிருபை செய்யப்போது நன்றி ராஜா. தொடர்ந்து ஆசிரியர் இயேசு நம்ம ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி அந்த இயேசுவை பற்றி நான் அறிகிறேன். இயேசு 2021 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் வந்து உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்கு, உங்களுடைய சாபங்களுக்கு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அந்த இயேசு இன்னைக்கு அவர் நீங்கள் நல்ல காரியம் செய்யும்போது ஆண்டு உங்களை ஆசிரியத்தை மேன்மைப்படுத்த, நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக மகிமையான காரியங்களை வெற்றி சேர்க்க போனோம். அந்த இயேசுவை கண்ணும்படி அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வது உங்கள் வாத காரியங்களை உயர்த்தி அன்பின் இயேசுவே இந்த நாட்களில் அந்த நாங்கள் நல்ல காரியங்கள் செய்ய ஆவியானவர் எங்களுக்கு பலப்படுத்தப்பட்ட நன்றி ராஜா. இந்த இயேசுவை நான் சொந்த ஏற்றுக்கொண்டு சொல்லியிருக்கீங்க. அந்த பிள்ளைகளை ஆசிரியங்க, தொட்டு ஆசிரியர் குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வது நன்றி. ஆசிரியர் இயேசு நாம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நியக்கும் நம் அனைவருக்கும் விசேஷமாக இந்த யூடியூப் சேனல் பார்க்குற, வாட்ஸ்அப் மூலியம் பார்க்குற, ஃபேஸ்புக் மூலியம் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென். உங்கள் வாழ்க்கை ஆசிரியர் பாசப்பார் வாசனை ஏற்றி சபை திருச்சி. ஆமென். எனக்கு